வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தமிழையா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகுபத உறுப்பு இலக்கணம். இலக்கணத்துல பகுபத உறுப்பு இலக்கணம் முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படிங்கிற இந்த பகுதியிலிருந்து நிறைய வினாக்கள் கேட்பாங்க. இந்த பகுதியில நிறைய மதிப்பெண் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பகுதியை ரொம்ப எளிமையான முறையில நான் இப்ப சொல்லி தர போறேன். நீங்க தயாரா இருங்க. உங்க கையில ஒரு பென்சில், பென்னு, உங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டு எல்லாம் தயாரா வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையான முறையில இந்த பகுபத உறுப்பு இலக்கணத்தை நம்ம பார்க்கலாம். முதல்ல பயம் இருக்கக்கூடாது, தைரியமா இருக்கணும். சிம்பிளா நம்ம புரிய போது, மிக எளிமையா நான் கத்துக்க போறேன், அந்த எண்ணம் தான் உங்களை மிக எளிமையா கற்றுக்கொள்வதற்கு வகை செய்யும். பகுபதம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பதம் அப்படின்னா சொல்லு, கிளவின்னு சொல்லுவாங்க. பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுபதம் அப்படின்னா பிரிக்கக்கூடிய சொல் அப்படின்னு பொருள். அப்போ ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்ல பிரிக்க முடியும் அப்படின்னா பகுபதம். அப்ப அதுக்கு நேர் எதிர் சொல், பிரிக்க முடியாத சொல் என்ன, அதான் பகாபதம். பிரிக்க முடியாத சொல்லுக்கு பகாபதம்னு பேரு, பிரிக்க முடிகிற சொல்லுக்கு பகுபதம்னு பேரு. இந்த பகுபதம் அப்படிங்கிறது சொற்களை பிரிச்சு 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 எழுதலாம். பகுபதம் அப்படின்னா பிரிக்க முடிகிறது, பகாபதம்னா பிரிக்க முடியாதது. மரம், கடல், சரியா, இதெல்லாம் பிரிக்க முடியாதது. கடல் அப்படிங்கிறது பிரிக்க முடியாது, மலை அப்படிங்கறது பிரிக்க முடியாது. ஆனா பிரிக்கக்கூடிய சொற்கள் இருக்கு. இப்ப படித்தான் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குன்னா படி, இத்து, இத்து ஆண் அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியும். அப்போ பிரிக்கக்கூடிய சொற்களை தான் நம்ம பகுபதம் அப்படின்னு சொல்ல போறோம். எப்படிலாம் பிரிக்கலாம், எப்படிலாம் பிரிச்சா அதுல என்னென்ன பொருள் வரும் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா படிக்க போறோம். இத நீங்க கஷ்டமா நினைக்காதுங்க, இஷ்டமா நினைச்சு நீங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையா இருக்கும். நீங்க அறிவியல் வகுப்புகள்ல படம் வரைந்து பாகங்களை குறி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இதை நீங்க நினைச்சுக்கோங்க. இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மரத்துல பாகங்களை குறிக்கணும்னு என்ன செய்வீங்க, கீழே இருக்கிற பகுதியை வேர் அப்படின்னு சொல்லுவீங்க, மேல இருக்கிற பகுதியை தண்டு பகுதி, ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கிளைகள், இலைகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு எழுதுவீங்க. அதே போலதான், சரியா, ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லுல எது முக்கியமானது, எது கட்டளை பகுதி, சரியா, எது நிறைய பொருள் தரக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சு எழுத போறீங்க. அவ்வளவுதான், சரியா. எப்படி ஒரு படத்தை வரைஞ்சு பாகம் குறிக்கீங்களோ, என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, சரியா. இதுல இருந்து நான் உங்களுக்கு பாடத்துக்குள்ள போக போறேன், நீங்க நல்லா கவனமா கவனிங்க. ஒரு மனிதனுடைய உருவத்தை எடுத்துக்கோங்க, சரியா. இதுல நீங்க படமா பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மனித உருவத்துல தலைப்பகுதி, அந்த தலைப்பகுதியை மட்டும் நம்ம தலை அப்படின்னு சொல்லி பிரிச்சு எழுதிடலாம், பாகங்களை குறிக்கிறதா இருந்தா. கரெக்டா. அடுத்த பகுதியை பாருங்க, கழுத்து பகுதி. அடுத்தது பாருங்க, உடல், சரியா. இந்த உடல்லையே இடை அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க, அப்படித்தானே. இடையில இடை பகுதின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை இடைநிலைக்கு இணையாக நம்ம அதை எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற நம்ம வயிற்று பகுதிக்கு கீழே இருக்கிற பகுதியை வால் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். இப்ப இந்த மனிதனுடைய உடல் பகுதிக்கெல்லாம் நான் எப்படி பிரிக்க சொல்லி தந்திருக்கேன் பாத்தீங்களா. இதை நீங்க பாத்தீங்கன்னாலே பகுபத உறுப்பு இலக்கணத்துல நான் பாதி பகுதியை உங்களுக்கு எளிமையா நடத்தி முடிச்சிருவேன். இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதியை நம்ம விகுதின்னு எடுத்துக்கலாம், சரியா. விகுதி இல்லைன்னா வால் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கேன், சரியா. இப்ப பாருங்க, அந்த தலை பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த தலையை தான் பகுதின்னு சொல்றோம். அந்த பகுதிக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா முதல் நிலை அப்படின்னு பேர் இருக்கு. முதல்ல இருக்கிறதுனால, முதன்மையானதா இருக்கிறதுனால அந்த தலைக்கு பேரு பகுதி, சரியா. இப்போ பகுபத உறுப்பு கொஞ்சம் உள்ள இறங்குற பாருங்க. ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லுல பொருள் தரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வேர் சொல், சரியா, ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்க, சரியா. வேர் சொல், அந்த வேர் சொல் தான் பகுதி. அது இல்லைன்னா அந்த சொல்லுல வேற எந்த பொருளுமே இல்லை, அதுதான் முதன்மையானது, அதுதான் பொருள் நிறைந்தது. எப்படி ஒரு மனிதனுக்கு தலை ரொம்ப முக்கியமோ அது போன்றது. அதனாலதான் அந்த தலை பகுதியை பகுதியோட நான் ஒப்பிடுறேன், சரியா. அப்போ ரொம்ப எளிமையா நீங்க பகுதிங்கிறத என்னன்னு புரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த பகுதியை மட்டும் விளக்குறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. படித்தான். இப்ப இந்த படித்தான் அப்படிங்கிற இந்த சொல்லுல படி அப்படிங்கிறது தான் பொருள் தரக்கூடிய சொல். அந்த ப அப்படிங்கிற அந்த எழுத்தை மட்டும் நீங்க தனியா பிரிச்சீங்கன்னா பொருள் தராது. படி அப்படிங்கிற அந்த பொருளை சேர்க்கும் போதுதான் பொருள் தரும். அப்போ எந்த சொல்ல நீங்க சேர்க்கும் போது
பொருள் தருவது போல இருக்கா, எந்த சொல்லு வந்து கட்டளை சொல்லா வருதோ அதுதான் பகுதி. அப்போ படித்தான் அப்படிங்கிறதுல படி அப்படிங்கிறது தான் கட்டளை சொல், பொருள் பொதிந்த சொல். அதுதான் அந்த சொல்லுக்கு தலை போன்றது, அததான் பகுதின்னு சொல்றோம். சரியா? சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு வாங்க. கழுத்து பகுதி. இந்த கழுத்து பகுதியை கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சங்குல மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சங்குன்னு சொல்லுவாங்க. சரியா? சில இடங்கள்ல சந்து அப்படின்னு சொல்லுவாங்க, சந்திக்கக்கூடிய இடம். சரியா? தலையையும் இந்த இடைநிலை அப்படிங்கிற பகுதியையும் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பகுதி. சரியா? அதனாலதான் சந்தின்னு சொல்றோம். நீங்க வந்து பெங்களூரு போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நம்ம இருக்கிற இப்ப உதாரணத்துக்கு நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா, சென்னையில தாம்பரம் பகுதியில் இருக்கீங்கன்னா தாம்பரத்துல இருந்து நேரே பெங்களூர் போறதுக்கு பேருந்து வசதி இருக்காது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அங்க இருந்து ஒரு டவுன் பஸ்ல, நகர பேருந்துல இங்க இருந்து கோயம்பேடு போவீங்க. கோயம்பேடு போயிட்டு கோயம்பேட்டுல பெங்களூர் பேருந்து வரும், அதை நீங்க பிடிச்சிருவீங்க. அப்போ கோயம்பேடு அப்படிங்கிறது ஒரு சந்திப்பு, அதுதான் ஒரு ஜங்ஷன். இந்த டவுன் பஸ்ஸையும் அந்த பெங்களூர் போற பஸ்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு சந்திப்பு. அப்ப அதே மாதிரிதான் இந்த தலைப்பகுதியாகிய பகுதியையும் இந்த உடல் பகுதியாகிய இடைநிலையையும், சரியா, இந்த இரண்டையும் இணைக்கக்கூடியதுதான் சந்தி. இந்த சந்தி 3 எழுத்துக்கள் தான் 90% வரும். இத்து, இக்கு, இப்பு, இந்த 3 தான் சந்தியாக வரும். சரியா? இப்போ பகுதி பார்த்துட்டோம், சந்தி பார்த்துட்டோம். அடுத்தது இடைப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் பகுதி. இந்த இடைநிலைகளோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது காலத்தை காட்டும். இந்த இடைநிலைகளுக்கு பேரே காலம் காட்டும் இடைநிலைகள். சரியா? காலம் 3 வகைப்படும் உங்களுக்கு தெரியும். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இல்லைன்னா எதிர்காலம். அப்போ இந்த இடைநிலைகள் காலத்தை மட்டும் காட்டக்கூடிய தன்மையுடையது. அடுத்ததா பாத்தீங்கன்னா விகுதி. விகுதி அப்படிங்கிறது திணை, பால், எண், இடம் போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக முக்கியமான ஒரு பகுதி அந்த விகுதி. அப்போ விகுதியில தான் திணை, பால், எண், இடம் உணர்த்தும். சப்போஸ் உங்களுக்கு இந்த திணை, பால், எண், இடம் எனக்கு சரியா புரியல சார் அப்படின்னா, நான் கீழே ஒரு இணைப்பு கொடுத்திருக்கேன். அந்த இணைப்புல போய் பாத்தீங்கன்னா திணை, பால், எண், இடம் இந்த 4ஐயும் மிக எளிமையான முறையில நான் விளக்கியிருக்கேன். நீங்க அந்த இணைப்பு வேணும்னா அதை முதல்ல பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த திணை, பால், எண், இடம் மிக எளிமையா புரியும். இப்பதான் நம்ம பாடத்துக்குள்ள ரொம்ப டீப்பா நம்ம இறங்க போறோம். பகுபதத்தின் உறுப்புகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6 உறுப்புகள் இருக்கு. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம் அப்படிங்கிற இந்த 6 பகுதிகளும் பகுபதத்தின் உறுப்புகள். இப்ப எடுத்த உடனே நான் அந்த 6 உறுப்புகளையும் நான் வெறுமனே சொன்னா அது உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். அதுக்காக தான் அந்த எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்கேன். இனிதான் நம்ம பாடப்பகுதிக்குள்ள நுழைய போறோம். சரி, இப்ப பாருங்க, இந்த 6 உறுப்புகள்ல மிக மிக முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்கு, 2 உறுப்புகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பகுதியும் விகுதியும். ஒரு தலையும் வாலும். சரியா? இந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் இல்லாம எந்த ஒரு சொல்லையுமே நம்ம எழுத முடியாது. அதனால நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பகுதி விகுதி மட்டும்தான் நான் சொல்லி தர போறேன். இதற்கு அடுத்த வீடியோல தான் சந்தி, இடைநிலை, அதற்கு அடுத்த வீடியோல சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் 3 பிரிவா நான் பிரிச்சிருக்கேன். பகுதி அப்படிங்கிறது திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு, இது ஒரு வேர் சொல்லா இருக்கும். வேர் சொல்லா என்ன சார் அப்படிதானே, அப்படி ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அப்போ படித்தான், படிக்கின்றான், படிப்பான், படித்தவன், இந்த சொற்கள் எல்லாத்துக்கும் அடி நாதமாக இருக்கக்கூடியது இல்லைன்னா வேறாக இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த படி அப்படிங்கிற அந்த சொல். இப்படி ஒரு வினை முற்றா இருந்தாலும் சரி, வினை எச்சமா இருந்தாலும் சரி, பெயரெச்சமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வேர் சொல் இருக்கும். அதை தான் நம்ம பகுதியாக பிரிக்கணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இது ஏவல் பொருள்ல வரும், ஏவல் அல்லது கட்டளை பொருள்ல வரும். ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்லி நீங்க கமாண்ட் பண்றதா இருந்தா எப்படி சொல்லுவீங்க? வா, போ, கேள், எடு, ஓடு, செல், இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே கட்டளை சொற்கள். அப்போ உங்களுக்கு நீளமான ஒரு வினை முற்ற கொடுத்திருப்பாங்க. அந்த வினை முற்றில இருந்து நீங்க கரெக்டான கமாண்ட் வேர்டு, கட்டளை சொல்ல மட்டும் நீங்க அதை பிரிச்சு எடுக்கிறது உங்களுக்கு தெரியணும். அவ்வளவுதான். தலைப்பகுதியை மட்டும் முதல்ல கட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு அதை பிரித்து எழுதுறதுக்கு தெரியணும். அவ்வளவுதான் பகுபத உறுப்பிலக்கணம்.
அப்போ இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்க. படித்தான், படி அப்படிங்கிறது பகுதி. நடித்தான், நடி பகுதி. சரியா? இப்படி ரொம்ப எளிமையா நீங்க பகுதியை கண்டுபிடிக்க முடியும். இந்த பகுதி தான் ஒரு பகுபத உறுப்பிலக்கணத்துல முதல்ல வந்து நிற்கக்கூடிய உறுப்பு. அதனாலதான் இதற்கு முதல்நிலைன்னு ஒரு பெயரும் இருக்கு. பகுதிக்கு இன்னொரு பேரு முதல் நிலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? விகுதி. விகுதி அப்படிங்கிறது இந்த பகுபத உறுப்பிலக்கணத்துல கடைசி பகுதி. இந்த பகுதியை இறுதி நிலைன்னு சொல்லுவாங்க. எப்படி அதை முதல் நிலைன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த பகுதியை இறுதி நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி தான் திணை, பால், எண், இடம் எல்லாம் உணர்த்தக்கூடியது. இப்ப பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. ஓடுதல். இப்ப இந்த ஓடுதல் அப்படிங்கிற சொல்லுல கட்டளை சொல் எதுன்னு பாருங்க. ஓடு. அப்படிதானே? அப்ப இந்த ஓடு அப்படிங்கறத கட்டளை சொல்லுனா கட்டளை சொல்ல தனியா பிரிச்சு நீங்க பகுதின்னு எழுதிடலாம். அப்ப மீதி இருக்கிற சொல்ல என்ன? தல் மட்டும்தான் இருக்கும். இந்த தல் அப்படிங்கிறது தான் விகுதி. அப்ப ஓடுதல் அப்படிங்கிறதுல ஓடு பகுதி, தல் விகுதி. இப்படி நீங்க பிரிச்சு எழுதினாலே உங்களுக்கு பாதி மதிப்பெண் கொடுத்துருவாங்க. ஆனா அந்த தல் அப்படிங்கிறது என்ன விகுதி அப்படிங்கறத நீங்க இன்னும் குறிப்பா கண்டுபிடிச்சு எழுதணும். இப்போ இந்த விகுதி அப்படிங்கிறதுல நிறைய விகுதிகள் இருக்கு. சரியா? அந்த விகுதிகள் திணை, பால், எண், இடம் அதெல்லாம் உணர்த்தக்கூடியது. இதுல இந்த மாணவர்களுக்கு தேவையான முக்கியமான விகுதிகளை மட்டும் நான் சொல்ல போறேன். சரியா? அந்த விகுதிகளை நீங்க குறிப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா, கையில பென்சில் வச்சு நீங்க குறிப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அன், ஆண், இது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. அல், ஆல், இது பெண்பால் வினைமுற்று விகுதி. அர், ஆர், இது பலர்பால் வினைமுற்று விகுதி. க, இய, இயர், இது வியங்கோல் வினைமுற்று விகுதி. இ, உ, இது வினையெச்ச விகுதி. அ, உம், இது பெயரச்ச விகுதி. அல், தல், இந்த ரெண்டுமே தொழிற்பெயர் விகுதி. சரியா? இப்போ உங்களுக்கு நிறைய விகுதிகள் இருக்கு. ஆனா ஒரு முதல்ல நீங்க வந்து கொஞ்சமா முதல்ல படிங்க. நிறைய விகுதிகள் இருக்க சார், இருக்குன்னு சொன்னீங்களா சார், அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா நான் கீழே உங்களுக்கு ஒரு இணைப்பு கொடுத்துருக்கேன். அதுல PDF ஃபார்மேட்ல நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். இன்னும் நம்ம வரப்போற வீடியோக்கள்ல இன்னும் ஒரு சில விகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். முதல்ல நம்ம இந்த விகுதிகளை நீங்க படிச்சுக்கிடுங்க. இதுக்குள்ள நம்ம எடுத்துக்காட்டுகளை போட்டு பழகிட்டு அதற்கு அப்புறம் மற்ற விகுதிகளை நம்ம படிக்க போறோம். இப்போ நம்ம காணொலியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஓடுதல் அப்படிங்கறத பார்க்கும்போது ஓடு பகுதி, தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. செய்க அப்படிங்கிற ஒரு சொல் எடுத்துக்கிட்டீங்கன்னா செய் அப்படிங்கிறது தான் கட்டளை சொல். செய் பகுதி. க, வியங்கோல் வினைமுற்று விகுதி. சரியா? இப்ப அடுத்து பாருங்க, பூட்டி. பூட்டி அப்படிங்கிறது ஒரு இடத்தை பூட்டி வைக்கிறது. அப்போ பூட்டினா பூட்டு கூட்டல் ஈ. பூட்டு பகுதி, ஈ வினையெச்ச விகுதி. கடைசியா இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதி, விகுதி, இடைநிலை, இந்த 3 தான் மிக முக்கியமான உறுப்புகள். இந்த 3 உறுப்புகளையும் இணைப்பதற்கு பயன்படுவதுதான் சந்தி, சாரியை, விகாரம். நம்ம இதை இன்னும் வரப்போற அடுத்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். எல்லா பகுபத உறுப்பிலக்கணத்திலுமே இந்த பகுதி விகுதிகள் கட்டாயமா இருக்கும். சில சொற்கள் மட்டும்தான் 6 உறுப்புகளையும் பெற்று வரும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்த 6 உறுப்புகள்ல பகுதி மட்டும்தான் பொருள் குறித்து வரும், பொருள் உள்ளதா இருக்கும். மற்றதெல்லாம் இலக்கண தன்மைகளை தாங்கி வரும். சரியா? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னால வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க் மாதிரி கொடுக்க போறேன். இப்ப நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ, நான் இப்ப என்ன சொல்லி கொடுத்தனோ அதுக்குள்ள இருந்து ஒரு 5 வினாக்கள் மட்டும் நான் கேட்க போறேன். இதை நீங்க எழுதி நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அனுப்பலாம். இந்த வீட்டு பாடங்களை எழுதி நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கூட நீங்க அனுப்பலாம். என்னுடைய நம்பரை நான் உங்களுக்கு கீழே கொடுத்திருக்கேன். அந்த 5 வினாக்களை பாருங்க. வாழிய, அறைதல், தோன்றி, எழுதுக, தூற்றும். இந்த 5 சொற்களுக்கும் நீங்களே பகுபத உறுப்பிலக்கணம் செய்ய முடியும். சரியா? நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க எழுதி நீங்க எனக்கு அனுப்புங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க வீடியோ கிடைக்கணும்னா நீங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.